ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். போன வாரம் வந்து சீவீட் லிக்விட் ஃபர்டிலைசர் உரம் கொடுத்துருந்தேன் செடிங்களுக்கு. ஸோ நிறைய பேர் சீவீட்னா என்னது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து கடல் பாசி தான். அது கொடுத்ததுக்கப்புறம் இலைகளோட வளர்ச்சியை பாருங்கள், எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இலைகள். அது மாதிரி ஒரு சூப்பர்பான க்ரீன் கலர்லேயும் இருக்குது இலைகள், ஷைனிங்காக பச்சை பசேல்னு. தளிர்களும் நல்லா வேகமாக வருது. அதுக்கப்புறம் இந்த காஷ்மீர் ரோஸ் கொடுத்தேன். இது வந்து கட்டிங்ஸில் நான் வச்சது தான். இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்ல தளிர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கொடுக்கும்போது ஒரு இலை தான் இருந்தது, இப்போ 2 இலை வந்துருச்சு. அப்புறம் இந்த மினியேச்சர் ரோஸ், ரெட் கலர் ரோஸ், இதுக்கும் நான் கொடுத்தேன். இதோட வளர்ச்சி போன தடவைக்கும் இந்த தடவையும் பாருங்கள் வேகமாக இருக்கும். ஸோ நான் கொடுத்து ஒரு 4 நாள் தான் இருக்கும், அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட்டு. அப்புறம் இது வந்து பன்னீர் ரோஸ் கட்டிங்ஸ். இது வந்து டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி நான் வச்சேன் கட்டிங்ஸு. இப்போ பாருங்கள் இன்றைக்கி February 8ஆம் தேதி ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து 40 நாள் வேர் பிடிக்க டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ தான் தளிர் வருது. இதுக்கும் நான் கொடுத்தேன், நல்லா வளர்ந்துருக்கு. இன்னும் வந்து வெயிலில் வைக்கல, அப்படியே டைரக்ட் சன்லைட்டில் வைக்கல, செமி ஷேடில் தான் வச்சுருக்கேன். பெரிய செடிக்கு கீழே தான் வச்சுருக்கேன். கட்டிங்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இனிமேல் பூத்தா தான் தெரியும். எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு தொட்டியில். எனக்கு வந்து என்ன செடி அப்படின்னு சரியாக தெரில. ஒன்று மட்டும் காஷ்மீர் ரோஸ்னு அது தெரிஞ்சிருச்சு. ஸோ மற்றதுக்கெலாம் இன்னும் வந்து இலை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வேர் பிடிக்கும் இல்லையா, வேர் பிடிச்சிட்டு இப்போ தான் இலை வர ஆரம்பிக்குது. இனிமேல் மொட்டு வந்து பூத்தா தான் தெரியும் அது என்ன கட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பூக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் வந்து நாட்டு ரோஸ், பன்னீர் ரோஸ் ரெண்டும் தான் வச்சுருந்தேன். இதுவும் நல்லா தளிர் எடுத்து வந்துருச்சு. அப்புறம் பேபி செம்பருத்தி பக்கத்தில் இருக்கிறது, அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. இந்த செடிங்க எல்லாத்துக்குமே நான் இந்த உரம் கொடுத்தேன், நல்லா ஒரு ரிசல்ட் இருக்குது. வேர் வந்ததுக்கப்புறம் தான் நான் எல்லாமே கொடுத்தேன். இந்த வாரம் பார்க்குற உரம் அப்படின்னா பயோஹியூமிக் ஆசிட். இதுவும் நான் வந்து பல்லாவரம் சந்தையில் தான் வந்தேன். இது வந்து வேர்களோட வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நம்ம நிறைய பேர் வீட்டில் கத்தாழை இல்லாமல் இருக்காது இல்லையா. கத்தாழை வந்து வேர்களோட வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது கத்தாழை இல்லாதவங்களுக்காக இந்த உரம் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். பயோஹியூமிக் ஆசிட் தான். இதுவும் வந்து ஒரு இயற்கையான உரம் தான். ஹியூமிக் ஆசிட்ன்றது இது வந்து ஆர்கானிக் உரம் தான். அதனால் தைரியமாக செடிங்களுக்கு கொடுக்கலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு 20 ml ஊற்றணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 ml, இந்த பாட்டில் மூடி வந்து 10 ml பிடிக்கும். 2 தடவை நான் ஊற்ற போகிறேன். 20 ml ஆகுது. 10 லிட்டர் தண்ணிக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செடிங்களுக்கு கொடுக்கணும். எல்லா உரமுமே நான் காலையில் தான் கொடுப்பேன். சூரிய வெளிச்சம் வரும்போது தான் கொடுப்பேன். சூரிய வெளிச்சம் வரும்போது நம்ம உரம் கொடுக்கும்போது சீக்கிரமாக அது வந்து பச்சையம் தயாரிச்சுக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் செடி வந்து நல்லாயிருக்கு. எப்போயுமே மோஸ்ட்லி ஈவினிங் டைம் எந்த உரமுமே நான் கொடுக்க மாட்டேன். காலையில் தண்ணி ஊற்றும்போது செடிங்களுக்கு உரம் கலந்த தண்ணியே கொடுத்துருவேன். இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். செடி நல்லா சூப்பராக வளருது. அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடிக்கு எப்போதுமே ஊற்றுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும். இப்போ பாருங்கள் இந்த தொட்டியில் எந்த அளவுக்கு எப்போவுமே ஊற்றுற அளவு தான் ஊற்றுறேன் நான். லிக்விட் ஃபர்டிலைசர் காய்கறிகளுக்கும் கொடுக்கலாம். செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும். சாமந்தி செடியில் பாருங்கள் கீழே இருந்து அழகாக தளிரும் வந்துருச்சு. இந்த சீவீட் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த செடி நான் கட் பண்ணி விட்டுட்டு நான் கொடுத்தேன். எவ்வளோ நிறைய வேகமான ஒரு தளிர்கள்னு பாருங்கள். ஸோ இந்த ரூட்டிங் ஹார்மோனும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வேலை செய்யும். இது வந்து வெயில் காலம் வருது இல்லையா நமக்கு, அதனால் இந்த மாதிரி லிக்விட் உரம் நம்ம வந்து கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுட்டு கொடுக்கும்போது மொட்டுக்கருகள், நுண்ணிக்கருகள் அது எதுவுமே வராது நமக்கு. ஸோ லாஸ்ட் இயர் ஃபுல்லாக நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் தான் இந்த வருஷம் சொல்லிகிட்ருக்கேன். அதுவும் February மாதம் இப்போயே வெயில் ஆரம்பித்தோடனே இப்போவே நான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் செடிங்களுக்கு எல்லாமே. அப்போ தான் மொட்டுக்கருகள் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட நான் வந்து இந்த வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன். உரம் வந்து வருஷம் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை வாங்கினோன்னா ஒரு 3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். விலை வந்து 100 ரூபான்னு வைங்களேன். ஸோ 3 வருஷத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து இந்த வெயில் காலம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த 6 மாதம் நம்ம யூஸ் பண்ணால் போதும். செடி வந்து நல்லா பச்சை பசேல்னு எப்போவுமே நல்லா ஹெல்த்தியாக ஒரு தளிரோடு இருக்கும். மல்லியும் பூச்சியெல்லாம் இல்லாமல் நல்ல பூக்கள் பூக்கும். இல்லைனா மொட்டுலாம் ஒரு மாதிரி புழு வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் வராது. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பன்னீர் பட்டன் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. சாமந்தியுமே ஓரளவுக்கு எல்லாமே விரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் மட்டுமே விரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ எனக்கு பிடிச்ச கலரே இதில் வந்து ஒயிட் கலர் தான். அது ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்குது. எல்லா பூக்களையும் விட ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா ஒயிட் கலர் சொல்லலாம்.
ஸோ இது வந்து ஹைப்ரிட் தான் இந்த சாமந்தி செடி. செடி வைக்கும்போது சொன்னாங்க நிறைய பேர் வரவே வராது, ஹைப்ரிட்லாம் மொட்டு வராது, பூக்கள் வராதுன்னாங்க. பட் அதுவும் அழகாக பூக்களும் வந்துருச்சு பாருங்கள். ஹைப்ரிட் வெரைட்டி வாங்கினா கூட நம்ம கரெக்டான மண் கலவையில் வச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் இருக்கும். இப்போ இனிமேல் நெக்ஸ்ட் இயரும் அந்த செடி இருக்கும். மொத்தம் வந்து 10 தொட்டியில் சாமந்தி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குது. மண் கலவை தான் ரொம்ப முக்கியம் சாமந்தி பொறுத்த வரைக்கும். சின்ன வாட்டர் கேன் முடியல தான் இந்த ஒயிட் கலர் சாமந்திலாம் வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன தொட்டி தான் வச்சுருக்கேன். எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். இன்னும் விரியணும் இந்த செடியெலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் முட்டாக இருக்குது. அது விரிஞ்ச உடனே இன்னும் சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களை அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.